Assalamualaikum and hi everyone. Welcome to ShaziaTamilKitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம ShaziaTamilKitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெசர்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியாவும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த சேமியாவில் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சேமியாவை கையாலே க்ரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம நெய்யில் வறுத்துக்க போகிறோம். இது ரோஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வறுத்து செய்கிற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த சேமியாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கீ இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா கலர் மாறி வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் நல்லா பொடிச்ச சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் சுகராக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் பெருசாக இருந்தால் அதை ஒரு வாட்டி மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம நல்லா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மில்க் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 1/4 கப் பால் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பட் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ 1/4 கப் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை நம்ம ஃபுல்லாக குக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஆட் பண்ண பால் வத்துற வரையும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பால் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் பால் பவுடர் இருந்தால் பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட் சேமியா ஃபுல்லாக குக் ஆகலை. ஸோ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நான் 2 கப் பால் சேர்க்குறேன். 1 கப் பால் 250 ml. ஸோ 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சுகரோட டேஸ்ட் பார்த்துட்டு சேருங்க. உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சுகர் கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இதில் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் 1/2 கப் பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை இந்த பாலோடு நம்ம கலக்க போகிறோம். இதுவே நம்மளுக்கு அந்த க்ரீமியாக திக்காக உள்ள ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்கல, நம்ம மில்க் பவுடர் சேர்க்கல, பட் டெசர்ட் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு பாயிண்டில் நல்லா திக்காக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ டெசர்ட் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச சேமியா நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கையை வச்சு கூட நீங்கள் இப்படி உதிர்த்தி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகிடுச்சு. இதில் நம்ம மில்க் பவுடர் சேர்க்கவே இல்லை, ஜஸ்ட்டு சுகர் அண்ட் மில்க் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம டெசர்ட் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சேமியாவை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பாட்டம் லேயராக நம்ம இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்துங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த பாட்டம் லேயர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு லேயர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி நம்ம எல்லா இடத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சேமியா வச்சு நல்லா கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிமைனிங் நம்ம டாப் லேயருக்கு வைக்க போகிறோம். ஸோ கஸ்டர்ட் மிக்சரும் நல்லாவே ரெடி ஆயாச்சு, நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கமும் ஜாஸ்தியாக ஒரு பக்கம் கம்மியாக இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கஸ்டர்ட் மிக்சர் நல்லா லேயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் சேமியாவை இது மேலே லேயர் பண்ண போகிறோம் டாப் லேயராக. இது ஒரு சாண்ட்விச் டெசர்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம அழுத்தக்கூடாது, டாப் லேயர் வந்து அழுத்தவே கூடாது. இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி, செரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளிங் wrap பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours மினிமம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இந்த புட்டிங் வந்து நல்லா செட் ஆகணும். ஸோ நான் கிளிங் wrap பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளோட டெசர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரீமியாக 1/2 லிட்டர் பால் வச்சு இப்படி ஒரு டெசர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் வீட்டில் இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.